மே மாதத்திற்கன்று தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:25. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாசத்துல சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சிறைப்பட்டவர்களை தேவன் விடுதலையாக்க போகிறார். மே மாசம் விடுதலையின் மாதம். விடுதலைய ருசிக்க போறீங்க, விடுதலைய பார்க்க போகிறீங்க. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உங்களுடைய சிறையிருப்புக்கு ஒரு முடிவை தேவன் உண்டாக்குகிறார். உங்களுக்கு விடுதலையை தேவன் அறிவிக்கிறார். உங்களை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இந்த வசனத்துல 3 பேரை தேவன் விடுதலையாக்குவார். 3 பேர்கள் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவங்க கையில இருந்து நான் விடுதலையாக்குவேன்னு சொல்றார். 3 பேரை தேவன் விடுதலையாக்குவார். முதல்ல யாரை விடுதலையாக்குவாரு? நம்மை விடுதலையாக்குவார். உங்களை விடுதலையாக்குவார். 2வது, உங்களுடைய பொருளாதாரங்களை, உங்களுடைய பொக்கிஷங்களை தேவன் விடுதலையாக்குவார். மனிதர்கள், பிசாசு நம்முடைய பொருளாதாரத்தையே சிறைப்படுத்துவான். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் கடனுக்குள்ளே சிக்கி கிடக்கிறாங்க. எவ்வளவுதான் உழைச்சாலும், எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் எழும்ப முடியலை. பொருளாதார நிலையில இன்னும் வறுமையிலையும் தரித்திரத்திலையும் காணப்படுகிறார்கள். ஆனா உலக பிரகாரமான மனுஷர்களை பாருங்களேன், அவங்க பொருளாதாரத்துல அவங்களுக்கு தடை இருக்காது. பிசாசு அவங்களுக்கு தடை பண்ண மாட்டான். ஏன்? அவங்க ஆளாவே. அதனால அவங்கள விட்டுருவான். நீ செழிப்பா இருந்தாதான் தேவ ஜனங்கள் இடர்கள் அடைவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள விட்டுருவான். அவன் மாடி வீடு கட்டுவான், அவன் வாகனங்கள் வாங்குவான், அவன் ரொம்ப செழிப்பா இருக்கிற மாதிரி காமித்துக் கொள்வான். சோதோம் குமோர பட்டணம் அப்படித்தானே இருந்தது. தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது? கர்த்தரின் தோட்டம் போல இருந்தது. லோத்து அதை பார்த்து தான் இடரலாகி விசுவாச வாழ்க்கையை விட்டு சோதமுக்குள்ள போய் சிக்கலாகி போனது. அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில பிசாசு மனுஷர்கள் பொக்கிஷங்களை, பொருளாதாரங்களை சிறைப்படுத்துவார்கள். ஆனால் நம் தேவன் என்ன சொல்கிறார்? உன்னையும் விடுவிப்பேன், உன்னுடைய ஆஸ்திகளையும் விடுவிப்பேன்னு சொல்றார் ஆண்டவர். உன்னுடைய ஆஸ்திகளையும் விடுவிப்பேன். அடமானத்துல கிடக்கிற உன்னுடைய பொக்கிஷங்களை, உன்னுடைய பொருட்களை நான் விடுவிப்பேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அடமானமா பத்திரத்தை வச்சிருக்கிறீல, அதெல்லாம் திருப்புவதற்கு நான் உதவி செய்வேன்னு சொல்றாரு. நீ எதெல்லாம் அடமானமா வச்சிருக்கிறியோ, எந்த பொருளெல்லாம் சிறைப்பட்டு கிடக்கிறதோ, உன்னுடையதை வேறொருத்தவங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்களோ, தரமாட்டேன்னு பிடிச்சு வச்சிருக்கிறாங்களோ, அதெல்லாம் இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தர போறாரு. நான் சொல்றத நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்கன்னா நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. உங்க பத்திரத்தை நீங்க பேங்க்ல கூட வச்சிருப்பீங்க, அல்லது லோனுக்காரன்ட்ட கூட வச்சிருப்பீங்க. கர்த்தர் அதெல்லாம் திருப்புவதற்கு உதவி செய்வார். நம்புறீங்களா?
உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா பிசாசுக்கும் மனுஷர்களுக்கும் நம்முடைய பொருளாதாரத்திலேயே கண்ணு. கர்த்தருக்கு கொடுத்துருங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுரும். ஆண்டவருடைய பிள்ளைகளெல்லாம் செழிப்பா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு அதற்கு விரோதமா போராடுவான். மனுஷர்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு விரோதமா போராடுவான். உங்களுடைய தொழில் நல்லா ஓடிச்சுன்னா, உங்களுடைய வியாபாரம் நல்லா ஓடிச்சுன்னா அதை எப்படி முடக்கிறது அப்படி சொல்லி நான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னையும் விடுவிப்பேன், உன்னுடையவைகளையும் விடுவிப்பேன். அல்லேலூயா. உன்னையும் விடுவிப்பேன், உன்னுடையவைகளை விடுவிப்பேன். சந்தோஷம் தானா? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மூன்றாவது, உங்களுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், இவைகளையும் பிசாசு சிறைப்படுத்துவான். மனிதர்கள் சிறைப்படுத்துவார்கள். நீங்க நிறைய பிள்ளைகள் சிறைக்குள்ள கிடக்குறாங்களே, பாவம் என்கிற சிறைக்குள்ள கிடக்குறாங்களே, செல்போன் என்கிற சிறைக்குள்ள கிடக்குறாங்களே. கர்த்தர் அவங்களெல்லாம் விடுவிக்கணுமே. இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையை காண முடியாது, மகிழ்ச்சியை காண முடியாது, சந்தோஷத்தை காண முடியாது. விபிஎஸ் நடந்ததல்லவா? அந்த விபிஎஸ்ல பெரிய பிள்ளைகள்கிட்ட நான் கேள்வி கேட்கும்படியாக போயிருந்தேன். அப்ப ஏசா யாக்கோபு இவங்களுடைய கதை, இவங்களுடைய சம்பவம் அவங்களுக்கு பாடமாக இருந்தது. நான் உங்களிடத்துல கேட்ட கேள்வி, இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடத்துல இருந்து நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சமாதானமாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது அப்படின்னு. அண்ணன் தம்பிகள் சண்டை போடக்கூடாது. நான் கேட்டேன், நீ உங்கள் வீட்டில் இருக்கிற உன் அக்கா கூட சண்டை போடுவியா, உன் தம்பி கூட சண்டை போடுவியா அப்படின்னு கேட்டபோது எல்லா பிள்ளைகளும் சொல்லிச்சு, சண்டை போடுவோம் பாஸ்டர், சண்டை போடுவோம் பாஸ்டர், சண்டை போடுவோம் பாஸ்டர். சண்டை போடுவதில்லை. சண்டை போடாதவங்க 2 சகோதரிகள் யாராவது இருக்கீங்களா? சண்டை போடாத 2 சகோதரர்கள் யாராவது இருக்கீங்களா? ஆச்சரியம்தான் இருந்தா. நான் இன்னொரு கேள்வி கேட்டேன், நீங்க எதுக்கு சண்டை போடுவீங்கன்னு கேட்டேன். உடனே சொல்றாங்க, செல்போனுக்கு சண்டை போடுவோம் பாஸ்டர். இன்னொரு பிள்ளை சொல்லுது, ரிமோட்டுக்கு சண்டை போடுவோம் பாஸ்டர். அல்லேலூயா. அப்ப நம்ம பிள்ளைகள் எதுக்குள்ள கிடக்குறாங்க? ஒரு இதுல தீவிரம் இருக்குது, ஒரு இதுல பைத்தியமா இருக்கிறாங்க. அதால என்னை விட முடியாது அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது அவங்கள சிறைப்பிடித்து வைத்திருக்குன்னு அர்த்தம். அவங்களால இருக்க முடியாது. இந்த மதுபான போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஆட்களை பாருங்களேன், அதை குடிக்காம இருக்க முடியாது. அதுதான் அவங்களுக்கு உலகமா இருக்கு. அது மாதிரி தான் அந்த சினிமா பைத்தியங்களை பார்த்துருக்கிறீங்களா? யோசிக்க தெரியாது, கண்ணை மூடிக்கிட்டு. கிரிக்கெட் பைத்தியங்களை பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட் பைத்தியங்கள், கிரிக்கெட்டு கூட மக்களை சிறைப்படுத்துது. நேற்று எங்கள் ஜோயல் டிவி பார்த்து கிடந்தான் கிரிக்கெட். நான் அதை பார்த்தேன். திரளான மக்கள் வந்து அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க. 10 மணிக்கு மேலே லைவில் ஓடுது. நான் யோசித்து பார்த்தேன், ஒரு பக்கம் சினிமா கூட்டங்கள், ஒரு பக்கம் சினிமா கூட்டங்கள். இவனுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு என்ன செய்யுது? ஆலை இது இல்லை, செத்துருவேன் அப்படின்னு. ரிசல்ட் வரும்போது நிறைய பேர் சாவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலரை போட்டுட்டு சிவப்பு கலரை போட்டுட்டு ஆட்டிட்டு 6 அடிச்சிட்டான் 4 அடிச்சிட்டான்னா ஆடிக்கிட்டு இருக்கு. இதனால் மனுஷனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இதெல்லாம் சிறை இருப்புங்க. இதெல்லாம் என்னது? சிறை இருப்பு. ஆண்டவர் இந்த பலவான் கையில் பிடிக்கப்பட்டிருக்கிற, வழக்காடுகிறவனுடைய கையில் பிடிக்கப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளெல்லாம் சிறையிலிருந்து விடுதலையாக்கி ரட்சித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ரட்சித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல 2 கைகளை தட்டி
நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், நம்ம பிள்ளைகள் தேவனுக்குள்ள வரணும். சகை மாதிரி நம்ம பிள்ளைகள் சொல்லணும். சகைவை பார்த்து ஆண்டவர் சொன்னது மாதிரி நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் அப்படி சொல்லணும். தேவன் அதை செய்வார். 3 பேரை தேவன் விடுதலையாக்குவார். நம்மை, நம்முடையவைகளை, ஆஸ்திகளை, பிள்ளைகளை விடுதலையாக்குவார். 3 பேர் கையிலிருந்து விடுதலையாக்குவார் பிரதர். 3 பேர் கையிலிருந்து விடுதலையாக்குவார். முதல்ல யார் அப்படின்னா பராக்கிரமசாலி. யாரு? சத்தமா சொல்லுங்களேன். பராக்கிரமசாலி. நம்மளை பிடித்து வைத்திருக்கிறது சாதாரணமான ஆட்கள் பிடிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பராக்கிரமம் இருக்கிறவங்க, வீரம் இருக்கிறவங்க பிடித்து வைத்திருப்பார்கள். பராக்கிரமம். நம்முடைய ஆஸ்திகளை யார் பிடிச்சு வச்சிருப்பா அப்படின்னா பலவான். பலவான் பணத்தில், அதிகாரத்தில், செல்வாக்கில் பலவானாக இருப்பான். அவன் தான் நம்முடைய ஆஸ்திகளை பிடிச்சி வச்சிருப்பான். அவன்கிட்ட நம்ம ஏதாவது பேச முடியாது. அவன் முரட்டாட்டமாக இருப்பான். அந்த மாதிரி ஆட்கள். 3வது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பிடிச்சி வச்சிருக்கிறவன் யார் அப்படின்னா வழக்காடுகிறவன். யாரு? வழக்காடுகிறவன். அதாவது யுத்தம் பண்ணுகிறவன், போராடுகிறவன், யுத்தம் பண்ணுறவன். கர்த்தர் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் யுத்தம் பண்ணி தேவன் விடுதலையை கட்டளையிடுவார். உங்க பிள்ளைகளுக்காக தேவன் வழக்காடுவேன்னு தான் சொல்றாரு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி. கர்த்தர் சொல்றார், உங்களோடு வழக்காடுகிறவனோடு யாரு வழக்காடுவா? கர்த்தர் வழக்காடுவார். ஆண்டவர் இந்த மாசத்துல நம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ண போகிறார். பிரதர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ண போகிறாரு. கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நம்முடைய பிள்ளைகளுக்காக பேச போறாரு. நம்முடைய பிள்ளைகளெல்லாம் வெளியே வர போறாங்க, ரட்சிப்புக்குள்ள வர போகிறாங்க. வழக்காடுகிறவனோடு வழக்காடி, அந்த வார்த்தை போட்டிருக்குதா? வாசிங்க. உங்களோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி. உங்களோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி. கர்த்தர் நமக்காக பேச போறாரு. கர்த்தர் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக பேச போறாரு. பேச வேண்டிய இடத்துல ஆண்டவர் பேசினா அதுக்கு மேல யாரு வாய் பேச முடியாது. அவர் பேசினதுதான் அவருடைய அதிகாரம் நமக்கு வெளிப்பட போகிறது. மேல உள்ள வசனத்தை வாசிங்களேன். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? அதாவது கர்த்தர் சொல்றாரு, உங்க இதை கொள்ளையடிச்சிட்டு போனவன் பெரிய ஆளா இருக்கான். அவன்கிட்ட போய் நீங்க பறிக்க முடியுமா? பறிக்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு பறிச்சு கொடுப்பேன். உனக்குள்ளதை நான் உனக்கு என்ன செய்வேன்? பறித்து கொடுப்பேன்னு சொல்றாரு. அவன் எவ்வளவு பலவானா இருந்தாலும் அவனை விட பலவான் நான், கர்த்தர் சொல்றாரு. அதே மாதிரி நீதியா உள்ள போயிருக்கும். உண்மையிலே தப்பு பண்ணி உங்க பிள்ளைகள் சிறைப்பட்டு போயிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அதுல இருந்து விடுதலை கொடுப்பார். ஏன்னா நீதியா உள்ள போனா அதுல இருந்து தப்பிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அதுல இருந்து உனக்கு விடுதலை கொடுப்பேன். நம்முடைய ஆண்டவர் விடுதலையை வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் சிறைப்பட்டவர்களை விடுவிக்க போகிறார். உங்க பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சித்துக் கொள்ள போகிறார். தன்னுடைய கரத்துக்குள்ள வைத்துக் கொள்ள போகிறார். தன்னுடைய பிரசன்னத்துக்குள்ள வைத்துக் கொள்ள போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா நல்ல கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க பிள்ளைகளை நீங்க காத்துக்கொள்ள போகிறதுக்காய் நன்றி. தலைக்கு மேல் கூட கைத்தட்டி, பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் கர்த்தர் ரட்சித்துக் கொள்ள போகிறார். கர்த்தர் பலவான் கையில இருந்து ரட்சித்துக் கொள்ள போகிறார். வழக்காடுகிறவனுடைய கையில இருந்து கர்த்தர் விடுதலை செய்ய போகிறார். சிறைப்பட்டவர்களை தேவன் விடுவிக்கும் போது என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். லூக்கா சுவிசேஷம் 13:11.
அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை தேவன் விடுவிக்கும் பொழுது நம்முடைய பலவீனங்கள் மாறி போயிடும். நம்முடைய பலவீனங்கள் என்ன செய்யும்? மாறி போயிடும். மகிழ்ச்சி நம்ம இருதயத்தை நிரம்பிடும். அதாவது சிறையிலிருந்து வருகிறவங்களுக்கு மகிழ்ச்சி தான் முதல்ல உருவாகும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு வருவார்கள். உங்களுக்கு ஒரு வியாதி, அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகம் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷமாயிரும்ல, அப்படித்தானே? சொல்லுங்க. ஒரு மனுஷன் சந்தோஷத்தை இழக்கிற நேரம் எது தெரியுமா? பலவீன நேரங்கள் தான். அந்த வியாதி வலி அதிகம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் மனசுல அவங்களுக்கு ரொம்ப வேதனைகள். நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு அதுலேயே பாதி அவங்க பலவீனப்பட்டு போயிடுவாங்க. பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது நம்மளை பலவானாய் மாற்றிடும். நம்ம பலவீனங்களெல்லாம் காணாம போயிடும். நம்முடைய கால்களை தேவன் மான்களின் கால்களை போல கர்த்தர் தருவார். நான் சொல்றத நம்புறீங்களா? அல்லேலூயா. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, எத்தனை வருஷங்கள் அந்த நிமிர முடியாத கூனி சிறையிருப்புல இருந்தாள்? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். 18 வருஷம். அவளுடைய சிறையிருப்புக்கு காரணம் யாரு? இன்னைக்கு நீங்கெல்லாம் நிறைய பேர் முட்டு வலி, இடுப்பு வலி, தலைவலி இதெல்லாம் பலவீனம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் எல்லா வியாதிகளுக்கும் காரணம் ஒரு பிசாசு. அதை இயேசுநாதர் அறிஞ்சு அந்த பிசாசை வெளியேற்றினார். யூதர்களெல்லாம், பரிசேயர்கள், வேதப்பாரர்கள் எல்லாம் ஓய்வு நாளில் இவளை போய் குணமாக்குனீங்களே அப்படின்னு சொன்னபோது, உன் வீட்டில் ஒரு ஆடாது மாடாது கிணத்துக்குள்ள விழுந்துட்டா தூக்க மாட்டியா? அது மாதிரி இந்த ஆபிரகாமின் குமாரத்திய இந்த பலவீனப்படுத்துகிற ஆவிலிருந்து நான் விடுதலையாக்க வேண்டியது இல்லையா? இது ஆபிரகாமின் குமாரத்தி, என்னுடைய பிள்ளை, நான் விடுதலையாக்கினேன் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு காரணத்தை சொல்கிறாரு. அதாவது அந்த எப்படி விடுதலை கொடுத்தேன்னு சொல்கிறாரு. பலவீனப்படுத்துகிற ஆவி என்ன ஆவி? அதான் அந்த பராக்கிரமசாலி தான் பலவீனத்தை கொண்டு வந்து என்ன செய்யறான்? முடக்கி வச்சிருக்கிறான். அவள்லாம் நிமிர்ந்ததே கிடையாது. 2 கைட்டையும் 2 கால்ட்டையும் நடப்பான். எலும்பை பிடிச்சி வச்சிருந்தான் பிசாசு. பிசாசு நரம்புகளை பிடிச்சி வச்சிருப்பான், எலும்பை பிடிச்சி வச்சிருப்பான், தசைகளை பிடிச்சி வச்சிருப்பான். அப்படியே வலிகளை உண்டாக்குவான், வேதனைகளை உண்டாக்குவான். ஆனால் ஆண்டவர் அவன் கையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மளை பலவானா மாற்றுவார். அவனுக்கு முன்னாடி பலவானா மாற்றுவார். நம்மளை சந்தோஷத்தில் நடத்துவார். நம்புறீங்களா? இன்றைக்கு உங்களுடைய வியாதியின் சிறையிருப்பு மாறுகிறது. பிசாசின் சிறையிருப்பு மாறுகிறது. கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறார். இனி பலவீனத்தை நீ உணர்வதில்லை. உன் கால்களை தேவன் பலப்படுத்துகிறார். நான் சொல்றத சில பேர் நம்புறீங்க, ஆனா நிறைய பேர் நம்பல. சில பேர் மூச்சு விட சிரமப்படுறீங்க. உங்க நுரையீரலை பிடிச்சு வச்சிருக்கிறான் பிசாசு. நிறைய பேருடைய இதயத்தை பிடிச்சு வச்சிருக்கிறான் பிசாசு. கை தட்டுறதை விட்டுட்டீங்க. நல்லா கை தட்டி ஆவில நிறைஞ்சு ஆமோதிங்கள, விசுவாசிங்கள. ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடி ஒரு பிசாசு மறைஞ்சிருக்கிறான் பிரதர். ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடி ஒரு பிசாசு மறைஞ்சிருக்கிறான். அந்த பலவான ஆண்டவர் துரத்தி அடித்து நமக்கு விடுதலை கொடுக்கிறாரு. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறாரு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அனுப்புகிறதுக்கு காரணமே டெலிவரன்ஸுக்காக. நல்லா ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரிடத்துல வாருங்க.
தேவன் அற்புதங்களை செய்வார். நீங்கள் பலவீனத்தை பார்த்துட்டு வீட்டிலே இருக்கக்கூடாது. அந்த ஜெப ஆலயத்திற்கு அன்றைக்கு அந்த நிமிர முடியாத கோணி, நிமிர முடியாத நிலையிலையும் உட்கார முடியாத நிலையிலையும் வந்து உட்கார்ந்துருந்தா. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பா. உட்காரவும் முடியாது. எப்படி உட்கார முடியும்? குனிஞ்சிக்கிட்டே தான் உட்காந்துருந்துருப்பா. ஆனால் இயேசு கண்டாரா? நீங்கள் எந்த நிலையில் அவரிடத்துல வாரீங்கிறத பார்க்குறாரு ஆண்டவர். நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. வீட்டில் இரவெல்லாம் சண்டை, காலையிலேருந்து சர்ச்சுக்கு ஓடி வந்துருந்தேன். அந்த சூழ்நிலையிலும் சர்ச்சுக்கு வாங்க. நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது சமாதானம் சமாதானம் சமாதானம். நீங்கள் இரவெல்லாம் சண்டையை போட்டோமே அப்படின்னு நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா சண்டை சண்டை போயாது. இயேசுநாதத்தை வந்துட்டீங்கன்னா அவர் உங்கள் கூட வந்து உங்கள் வீட்டுக்காரரை சமாதானப்படுத்துவார், அல்லது உங்கள் மனைவியை சமாதானப்படுத்துவார். அங்கே தேவ மகிமையினால வீட்டை நிரப்பி விடுவார். ஏன்னா அவருக்கு பேர் என்ன பேர் சொல்லுங்க பிரதர்? சமாதான பிரபு. நமக்கு சமாதானம் தர எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவர்கிட்ட வருவதை தவிர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவர் ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. கண்ணீர், கவலை, வேதனை அது ஜெபம் பண்ணுங்க. அதாவது வெறுத்தல் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நேற்று கூட இந்த சிறு பிள்ளைகளுக்கு யோபுவினுடைய கதை, அந்த யோபுவினுடைய கதை குறித்து பிள்ளைகளிடத்தில் கேள்வி கேட்டேன். யோபு நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தார், எந்த சூழ்நிலையில் பொறுமையுள்ளவராக இருந்தார் அப்படி கேட்டேன். அந்த பிள்ளைகள் சொன்னாங்க, ஆட்டுக்குட்டியை இழந்துட்டாரு, கழுதையை இழந்துட்டாரு, எல்லாத்தையும் இழந்துட்டாரு, சரீரத்தில் புண் வந்துருச்சு. அந்த சூழ்நிலையிலையும் பொறுமையாக இருந்தார். சரி, அவருக்கு ஆண்டவர் பின்னாட்களை என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார்? 2 மடங்கா கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் மத்தியிலே, நஷ்டங்கள் மத்தியிலையும் கர்த்தருக்குள்ள யோபு போல விசுவாசமாக இருந்தோம்னா கர்த்தர் நம்ம இழந்து போனதெல்லாம் 2 மடங்கா திரும்ப கொடுப்பார். நம்புறீங்களா சிஸ்டர்? நம்புறீங்களா? ஆமாம். நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடையவைகள் போனாலும் திரும்ப வரும். அந்த அவர் கொடுக்கிறத திரும்ப நம்ம கையில் பெற்றுக்கொள்வதற்கு தான் நம்மளையே உயிரோடு வச்சிருக்கிறார் கர்த்தர். ஆமாம். சாத்தான் இடத்துல யோபுவை குறித்து என்ன சொன்னார்? நீ அவனுடையதெல்லாம் தொடு, ஆனால் அவன் ஜீவனை மாத்திரம் என்ன செய்யாத, தொடாத. ஏன் சொன்னார் தெரியுமா? நான் அவன் இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுத்து 2 மடங்கு அவனை ஆசீர்வதிக்கணுமே. யோபுவினுடைய பின்னிலைமையை பார்க்கலும், அதாவது முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையில் அதிகமாய் ஆசீர்வதிக்கணும்னு தான் அவனை உயிரோட வச்சாரு. நம்மளை ஆண்டவர் அதுக்குத்தானே உயிரோட வச்சிருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலையும் தேவனிடத்துல ஓடி வாருங்க. அல்லேலூயா. பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் மேல வெறுப்பு, கோபம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துக்கம் இருக்குதா? வந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்கள்ல கண்ணீரோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அழுகையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த அழுகையை மாத்துவாரு. மாத்துவாரா? விசுவாசிக்கிறீங்களா? 2வது ஒரு காரியத்தை வாசிங்களா? ஏசியா 45:3-4. ஏசியா 45. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஏசப்பா சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய, ஒளிப்பிடத்தில்னா ரகசிய அறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களையும்
புதையல்களையும் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிற மக்களுக்கு தேவன் இரண்டாவது கொடுக்கிற ஆசீர்வாதம் செழிப்பை கொடுத்து களிப்பாக்குவார். எதை கொடுப்பாரு? அது உங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான பூட்டுக்குள்ள இருந்தாலும் அதெல்லாம் உடைப்பார் ஆண்டவர். மரக்கதவுகளுக்குள்ள வைக்காம நமக்குரிய ஆசீர்வாதங்களை பிசாசு திருடி கொண்டு போய் வெங்கல கதவுக்குள்ள வச்சிருப்பான். அதுக்கு தாழ்பால் பார்த்தீங்கன்னா இரும்புல வச்சிருப்பான். இரும்பெல்லாம் ஏசப்பாவுக்கு கரும்பே. இரும்பெல்லாம் ஏசப்பாவுக்கு என்னது? கரும்பே. நமக்கு தான் இரும்பு, அவருக்கு இது என்னது? நம்ம கரும்பை கடிக்கிற மாதிரி அவர் என்ன செய்வார்? கடிச்சு விடுவார். இரும்பை விட மேலானவர் இயேசு கிறிஸ்து. இரும்பை உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு எதிராக எந்த தந்திரங்களை பண்ணியிருந்தாலும் கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுக்கு புதையல்களை தருவேன்னு சொல்றாரு, பொக்கிஷங்களை தருவேன்னு சொல்றாரு, உங்க வேலையை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, உங்க வேலையில விருத்தியை தருவேன்னு சொல்றாரு. உங்க முதலாளி கடினமான இருதயம் உள்ளவங்களா இருக்கலாம், அதெல்லாம் கர்த்தர் திறப்பேன்னு சொல்றாரு. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் பொழுது கர்த்தர் அந்த எகிப்தியருடைய இருதயத்தை மாத்தினாரா? அந்த இருப்பு தாழ்பால்களை உடைச்சாரா? அவனே கொடுக்கும்படியாக, அள்ளி போடும்படியாக இவர்கள்லாம் போர்வையை விரித்து, இந்த மாதிரி போர்வையில் விரித்து வாசலில் விரித்த உடனே எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. வெள்ளியை கொண்டு வந்து போடுறாங்க, பொண்ணை கொண்டு வந்து போடுறாங்க. ஏன்னா 430 வருஷம் அவங்களுடைய உழைப்பினுடைய வருமானம் அது. ஆண்டவர் யார்கிட்டையும் இப்படியெல்லாம் தர மாட்டார், நம்முடையதை நமக்கு வாங்கி தருவார். அல்லேலூயா. 430 வருஷம் உழைச்சதை கொண்டு வந்து போடுறாங்க. இவங்க மூட்டை கட்டிட்டு கொண்டு வந்தாங்கங்க. நம்மளாம் துணியை தானே மூட்டை கட்டி கொண்டு போவோம். இஸ்ரவேல் ஜனங்களை தங்கத்தையும் வெள்ளியையும் மூட்டை கட்டி கொண்டு போக தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பொருளாதார நிலைகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாறக்கூடியது எது அப்படின்னா கடன் மாறும். இன்னைக்கு தேவ ஜனங்களை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று எது எதாக இருக்கிறது? கடன். சொல்லுங்களேன், கடன். எனக்கு கடனே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, அப்படித்தானே? எல்லாம் கடன் வாங்கி வைத்திருப்பீர்கள். ஆண்டவர் நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் அநேக ஜாதிகளுக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்காக ஆண்டவர் பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுடைய கடன் பாரத்தெல்லாம் மாற்றுவார். நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்களேன், கடன் பாரத்தை மாற்றுவார். இந்த கடன் பாரம் எங்கே பாதிக்கும் தெரியுமா? இதயத்தை தான் பாதிக்கும். ஆள் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்கள நிம்மதியாக இருக்க விடாது, தூங்க விடாது, அப்படியே பலவீனப்படுத்திடும். அதனால தான் கர்த்தர் அந்த கடன் பாரங்களை நம்மளை விட்டு எடுக்கும்படி விரும்புகிறார். நீங்களும் விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு 2 விடுதலை தாங்கன்னு சொல்லி ஜெபித்து விரும்பினீங்கன்னா கர்த்தர் விடுதலை தருவார். ஆமென். கையிலோ தலையில சொல்லுமா அல்லேலூயா. அடுத்து ஒரு காரியத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 41:40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றான். பார்வோன் யாரை பார்த்து சொல்லுகிறான்? யோசேப்பை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான்? நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்ப. ஒன்றில் நான் சிங்காசனத்தில் மாத்திரம்தான் உயர்ந்திருப்பேன், மற்றபடி எல்லாம் நீ தான். எகிப்து தேசத்தின் முழுமை, அரண்மனை எல்லாத்தையுமே யோசேப்பினுடைய கையில் கொடுக்குறான். ஆனால் யோசேப்பு யாரு? எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு யாரு சொல்லுங்க? அடிமை. 20 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பை என்ன செஞ்சிட்டாங்க? வித்து போட்டுட்டாங்க. அவன் அடிமை. அவன் உயரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கின
சிறையிருப்புக்குள்ளே இருந்த அந்த யோசேப்பை தேவன் விடுதலையாக்கினார். அதே மாதிரி தேவன் உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி உயர்வுக்குள்ளே கொண்டு போய் நடத்துவார், உயர்த்துவார். யோசேப்பு மாதிரி தேவன் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வார்? உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பெரிய பெரிய அதிகாரிகள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்ல போகிறார்கள், நீ எனக்கு என்னுடையவைகளுக்கு அதிகாரியாக இருப்பேன்னு சொல்லி அதிகாரிகளுக்கு மேலாகவோ அதிகாரிகளுக்கு சமமாகவோ உங்களை உங்கள் பிள்ளைகளையும் கொண்டு போய் நிறுத்த போகிறார் கர்த்தர். தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் தேவனால முடியுமா, இதெல்லாம் தேவன் செய்வாரா? ஆண்டவர் யோசேப்புக்கு செய்தாரே, யாக்கோபனுடைய குமாரன் யோசேப்புக்கு செய்தாரே, அவனுடைய சிறையிருப்பை மாத்தினாரே, வழக்காடுகிறவனோடு வழக்காடி யோசேப்பை உயரத்தில் வைத்தாரு, அதிகாரத்தில் வைத்தாரு. அதே போல கர்த்தர் உங்க பிள்ளைகளை குறித்து தான் இன்னைக்கு இந்த மாசம் முழுவதும் பேசுறாரு. உங்க பிள்ளைகளை உயர்த்த போகிறேன்னு சொல்லுகிறார், உங்க பிள்ளைகளை நான் மேன்மைப்படுத்த போகிறேன்னு சொல்றார், உங்க பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானத்தை கொடுப்பார் உங்க பிள்ளைகளுக்கு, விஸ்டம். மற்றவங்களுக்கு தெரியாதது உங்க பிள்ளைகளுக்கு தெரியும். உயர்வுக்கு நேர ஆண்டவர் வழிநடத்துவதற்கு ஞானத்தின் ஆவினால் நிரப்புவார். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கைகள் ஒரு தலையிலே சொல்லும் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு காரியத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 49:18. ஏசாயா 49:18. உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்கு பிள்ளைகள் அசிங்கமா மாறி விடுகிறார்கள். அப்படித்தானே? எப்படி மாறி விடுகிறார்கள்? அசிங்கமா மாறி விடுகிறார்கள், அருள்வெறுப்பா மாறி விடுகிறார்கள். எதனால மாறி விடுகிறார்கள்? மதுபானம் என்கிற சிறை, பாவம் என்கிற சிறை, இன்னும் ஏதோ சிறைக்குள்ளே மாட்டிக்கொள்றாங்க. அதனால பிரச்சனைகள், பெற்றோர்களுக்கு அவமானம். பிள்ளைகள் சிறையிருப்பில் இருந்தால் பெற்றோர்களுக்கு அவமானமும் நிந்தையும் மன உளைச்சல்களும் வரும். ஆனால் பிள்ளைகள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தார்கள் என்றால் குடும்பங்களுக்கு அவர்கள் அலங்காரமாய் மாறிவிடுவார்கள். அதுவும் எப்படிப்பட்ட அலங்காரமா? ஒரு மணமகள் அணிந்திருப்பல்ல, மணமகளை எளிதில் அடையாளம் கண்டுபிடிக்கலாம். எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம்? மற்றவங்களை விட நகை நிறையா போட்டுக்கும், அலங்காரம் நிறையா இருக்கும், பட்டு சேலை, அந்த மாதிரி. மணமகளை அழகாக அடையாளம் கண்டுபிடிக்கலாம். மணமகன் கூட சொல்லலை, மணமகன் கூட சாதாரணமாக தான் இருப்பார். நான் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னதான் தெரியும், ஆனால் மணமகளை பார்த்தாலே தெரியும் இவங்க தான் பொண்ணு அப்படி சொல்லி. கர்த்தர் சொல்றார், உங்க வீட்டுக்கு உங்க பிள்ளைகள் அப்படிப்பட்ட அலங்காரமாய் மாறுவார்கள். சிறையிருப்பில் இருந்து மீட்கப்படும் பொழுது நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல. நல்ல 2 கைகளை தட்டி சிறையிருப்பில் இருந்து மீட்கப்படும் பொழுது அலங்காரமாய் மாறுவார்கள். இவரெல்லாம் உங்களை கைத்தட்டா நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்றாரு, எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் சிறையிருப்பில் கொண்டு வந்துட்டா உங்க வீடு நெருக்கமாக இருக்கும், உங்க வீடு ஜனங்களினாலே நிரம்பி இருக்கும். ஏசாயா 49:19 வாசிங்க. அப்பொழுது உன் வனாந்தரங்களும் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். அடுத்து வாசிங்க.
பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அல்லேலூயா. உங்க வீடு நிரம்பிரும். நீங்களே சொல்லுங்க, தள்ளிப்படுறா, இங்கிட்டு தள்ளிப்படு, மேலே வந்து இடிச்சுக்கிட்டு. ஏன்னா வீடு முழுவதும் பிள்ளைகள்னால நிரம்பி இருப்பாங்க. சிறை இருப்பில் இருந்தவங்க வீட்டுக்கு வந்துட்டா வீடு என்ன செய்யும்? நிரம்பிடும். கைகளை போய் தலையில சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு அலையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் வீடு பிள்ளைகளினாலே நெருக்கமாக. பிள்ளை இல்லாதவர்களுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுப்பார், பேர பிள்ளைகளை கொடுப்பார். உங்கள் வீட்டை பிள்ளைகளினாலே நிரப்புவார். ஆமென். உற்சாகமாக ஒரு அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. குடிகளினாலே நெருக்கமாக இருக்கும், குடியிருக்கும்படி விலகியிரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கடைசியாக ஒரு காரியத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். ராஜாக்கள் உங்கள் பிள்ளைகளை வணங்குவார்கள், உங்களை வணங்குவார்கள். ஆண்டவர் அந்த அளவிற்கு உங்களை கனப்படுத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவன் உங்க பிள்ளைகளை கனப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். யாக்கோபு யார்? ஒரு எபிரேயன். எகிப்தியர்கள் எபிரேயர்களை அருவருப்பா நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க. அவங்க கூட ஒன்று போல உட்காந்து கூட சாப்பிட மாட்டாங்க பிரதர், எகிப்தியர்கள். ஆனால் யோசேப்பு உயர்த்தப்பட்ட பின்பு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனையும் சகோதரர்களையும் கூட்டிட்டு வரும் பொழுது யாக்கோபுவை பார்வோன் வந்து வணங்கினான். பார்வோனை யாக்கோபு ஆசீர்வதித்தான். இந்த கணம் எப்படி வந்தது? யாக்கோபனுடைய பிள்ளை யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தி இப்பொழுது தகப்பனை ராஜாக்களும் வணங்கும்படி தேவன் கிருபை செய்தாரே. அல்லேலூயா. நான் சொல்லுகிறது கனவா நினைவா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், இது கனவல்ல. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார்னா பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு முன்னாடி கொண்டு போய் விட கர்த்தர் உங்களை நிறுத்துவார். உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் நிறுத்துவார். இந்த பிள்ளையினுடைய அப்பா, இந்த பிள்ளையினுடைய அம்மா அப்படின்னு அறிமுகப்படுத்தும் பொழுது உங்களுடைய இருதயம் என்ன செய்யும்? பூரிப்படையும். கர்த்தர் அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை ஞானத்தின் ஆவினால் நிரப்ப போகிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நீங்களும் ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், எங்கள் குடும்பத்திற்கு நாங்கள் கனம் சேர்க்க வேண்டும், நாங்கள் உயர்வடைய வேண்டும், நாங்கள் அதிகாரத்தில் அமர வேண்டும், ராஜாக்கள் எங்களை கனம் பண்ற அளவுக்கு நாங்கள் உயர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து ஜெபிங்க. தேவன் அற்புதங்களை செய்வார். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிந்ததா? எத்தனை பேருக்கு புரிந்தது? நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிள்ளைகளை தேவன் ரட்சிக்கும் போது பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள், அலங்காரமாய் மாறுவார்கள். அசிங்கமாய் அல்ல, அருவருப்பாய் அல்ல. போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்த மாட்டாங்க, சண்டையை போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்த மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்திற்கு அலங்காரமாக மாறுவாங்க. 4 பேர் உங்களை புகழ்கிற அளவுக்கு உன் பிள்ளை மாதிரி உலகத்தில் ஒரு பிள்ளை இல்லை, நல்ல பிள்ளை தேவன் கொடுத்துருக்கிறார், ஒழுக்கமான பிள்ளையை தேவன் கொடுத்துருக்கிறார்னு சொல்கிற அளவுக்கு தேவன் கனப்படுத்துவார். குடிகளின் நெருக்கமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, வீடு நெருக்கமாக இருக்கும். விலகிரு, அங்கிட்டு போய் உட்காரு, இங்கிட்டு போய் உட்காருன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளினாலே கர்த்தர் நிரப்புவார். சிறைப்பட்டு போன பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே தங்காது, தெரியுமா உங்களுக்கு? நைட்டு 11 மணி ஆனாலும் பிள்ளை வீட்டுக்கு வராது. எங்கே
டே எங்கடா இருக்க? 11 மணி ஆயிடுச்சு, நான் பாலாறில் பால் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் சொல்லும். சீக்கிரம் வாடா, 11 ஆகி வராது, 12 ஆகி வராது. என்னடா வரல? இந்த வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. இந்த பிள்ளை சிறையிருப்புல மாட்டி இருக்கிற பிள்ளை. ஆனால் வீட்டுக்குள்ளே தள்ளி போடுறா, மேலேயும் வந்து இடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி சொல்லி பிள்ளைய பார்த்து சொல்கிற அளவுக்கு பிள்ளை வீட்டில் படுத்திருக்குன்னா அதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. சொல்லுது புரியுதா? உற்சாகம் ஒரு அல்ல சொல்லுங்களேன். ராஜாக்கள் வணங்குவார்கள். அடுத்து முதல்ல சொன்னேன், நம்ம சிறையிருப்பை தேவன் மாற்றும் போது நம்மளை பலவானாய் தேவன் மாற்றுவார். அடுத்து செழிப்பினால் நிரப்பப்படுவீர்கள், கடன் மாறும். ஆண்டவர் இந்த மாசத்துல நமக்கு விடுதலையை அறிவித்திருக்கிறார். சிறைப்பட்டவர்களை விடுவிக்கும் தேவனாக நமக்கு இருந்து நம்மளை நடத்த போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆண்டவர் சொல்றத சொல்லிட்டார். ஆனா இதை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் காலையில இதை ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த வசனத்தை வச்சுக்கோங்க, இந்த வசனத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி, என் கணவரை விடுவிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம், எங்களை பலவீனத்திலேருந்து விடுவிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் ஆஸ்திகளை விடுவிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய பிள்ளைகளை ரட்சிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். டெய்லி காலையில் இந்த வசனத்தை படிங்க. இந்த மாதம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், எங்களுக்கு நீர் அற்புதம் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இந்த மாதத்தின் முடிவில் உங்கள் சிறையிருப்புகளெல்லாம் மாறி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. உங்க பிள்ளைகள் மதுபான போதையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். உங்க குடும்பத்தில் சண்டைகள் ஓயும். உங்க குடும்பத்தில் சமாதானம் நிரம்பி இருக்கும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கடன்ல இருந்து வெளியே வந்திருப்பீங்க. ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. கடன் வாங்கினதை எழுதாதீங்க, கடனும் வாங்காதீங்க. அதாவது கடன் வாங்கிறத எழுதாதீங்க, கடனும் வாங்காதீங்க. ஆனால் கடன் கொடுக்கறதை எழுதிக்கிட்டே இருங்க. இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், இதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறேன்னு. அதன் முடிவில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான கடன்களை நீங்கள் அடைச்சிருப்பீங்க, கடன்ல இருந்து வெளியே வந்திருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட், வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் பெரியவர். உயரத்தில் நம்மளை வைப்பார். எத்தனை பேர் கூட இந்த வசனத்தின் மூலமா தேவன் பேசியிருக்கிறார்? உங்க கைகளை உயர்த்தி காமிங்களேன். ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, உண்மையிலே ஆண்டவர் உங்க இடத்துல பேசினாரா? எத்தனை வாலிப பிள்ளைகளிடத்துல தேவன் பேசினார்? உங்க 2 கைகளை உயர்த்தி ஏதோ ஒரு காரியத்தில் பேசியிருக்கலாம். கடனை குறித்து நீங்க கவலையோடு இருக்கிறீங்களா? உங்க பலவீனத்தை குறித்து நீங்க கவலையோடு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. சிறையிருப்பை கொண்டு வர்றதுக்கு பிசாசு இருந்தாலும் அந்த சிறையிருப்பை உடைக்கிறதுக்கு நம்ம ஏசப்பா இருக்கிறாரு. நம்ம கவலைப்பட தேவையில்லை. யோபுவினுடைய சிறையிருப்பு மாறினது மாதிரி நம்முடைய சிறையிருப்புகளும் மாறும். யோபுவை சிறையிருப்பிலிருந்து விடுவித்த தேவன் நம்மளையும் நம்முடையவைகளையும் தேவன் விடுவிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நிறைய ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல 2 கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். கொஞ்சம் விடுதலையோடு அந்நிய பாஷைகள் பேசுங்களேன். இப்பயே உங்க சிறையிருப்பு மாறுது பாருங்களேன். இப்பயே உங்க சிறையிருப்பு மாறுது பாருங்களேன். தேவன் உங்க பிள்ளைகளை உயர்த்த போகிறார். தேவன் உங்க பிள்ளைகளை அதிகாரத்தில் வைக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தலைக்கு மேல கூட கை தட்டி நாங்க நம்புறோம் இயேசுவே. அந்த பராக்கிரமசாலி கையில இருந்து, அந்த பலவான் கையில இருந்து, அந்த வழக்காடுகிற கையில இருந்து விடுதலை செய்ய போகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. பாபிலோன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து விடுவித்து கொண்டு வந்த தேவன், அற்புதங்களை செய்ய போகிறீரே.
நல்ல கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து சுதந்திரிகளை விடுதலையே, சுதந்திரிகளை விடுதலையே. ஆமென். நன்றி இயேசுப்பா. வாக்குத்தத்த ஆராதனை நீங்க நடத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்க அழைத்து கொண்டு வந்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாசம் முழுதும் கூட இருங்கப்பா. உங்களுடைய நன்மை, உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு பெருக. பிள்ளைகள் செய்கிற பைரூட்ஸ் வேலைக்காக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. ஆபத்துகள் நீங்க உங்க பிள்ளைகளை தப்புவீங்க. கூட இருங்கப்பா. சமாதானத்தை, சந்தோஷத்தை தான் உங்களுடைய பலத்தினால் இந்த மாசத்தை நடத்தி கொடுங்க இயேசுப்பா. எங்க ஊழியத்தை நடத்துங்க ஆண்டவரே. பலவான்கள் கையிலே சிக்கி இருக்கிற எங்களுடைய சபையினுடைய இடம் ஆண்டவரே எங்களுக்கு திரும்ப கிடைக்க அனுக்கிரகம் பண்ணி அருளும். கிருபைத்தான் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. எல்லா சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வாங்க இயேசுப்பா. நடத்துங்க, நன்மை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.